வருகிறார்கள், உயிருக்காக போராடுகிறார்கள். அப்பதான் எஸ்.ஆர். ராஜா உடனே போட் எடுத்துட்டு போய் அந்த போட்டை கொண்டு போய் தலைவராக வரல, அதிமுக யாரும் வரல, அன்னைக்கு திமுக தான் போய் அன்னைக்கு காப்பாத்துறான். அன்னைக்கு அவன் தான் போய் நின்னாங்க, அவங்க தான் காப்பாற்ற. இன்னும் சொல்றேன், எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் எது வேணாலும் முதலில் வந்து நிற்பது மக்களுக்காக. எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும், எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த துக்கம் வந்தாலும் நடுவில் நிற்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்காரன் தான் முதல்ல நிற்பான். அது போல புரிஞ்சு எப்பனாலும் சரி, அதுதான் சொல்றேன். ஆகவே பொதுமக்களாக நீங்கள் எல்லாம் இன்றைக்கு எங்கள் மீது குற்றம் இருக்கலாம், குறை இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல. ஆண்டவனே ஆட்சி செய்தாலும் நிறைவா செய்ய முடியாது. ஒரு சில குற்றங்கள் தான் செய்யும். என் மேல கூட சில குற்றம் இருக்கலாம், சட்டமன்ற உறுப்பினர் மீது ஒரு சில குற்றம் இருக்கலாம். இன்னும் சொல்ல போனா முதல்வர் இந்த மனு கொடுத்த இதுக்கு நிவாரணம் கிடைக்கல, அதனால குற்றம் இருக்கலாம். ஆனா அந்த குற்றத்தெல்லாம் நினைச்சு ஏதாவது மாறுதல் என்று நினைத்தால் அந்த மாறுதல் எப்படிப்பட்ட மாறுதலாக இருக்கும் என்பதை எடுத்து பாருங்கள். பிஜேபி அதிமுக ஆட்சி வந்துவிட்டால் இன்றைக்கு மணிப்பூர் மாநிலம் தெரிஞ்சிருக்கும், அங்க ஒரு பெண்ணை நிர்வாணமாக்கி பல இளைஞர்கள் ஓட ஓட விரட்டி அடித்து கழுகு எப்படி கொத்தி கொத்தி தின்கிறது அதே போல அந்த பெண்ணை சித்திரவதை செய்து அந்த பெண்ணை மானபங்கப்படுத்தி அழுத்தில கற்பழித்து கொலை செய்த கொடுமை அந்த மணிப்பூர் மாநிலத்தில் நடைபெற்றது. அப்படிப்பட்ட நிலைமை இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்து விடாது என்பதற்கு என்ன நிச்சயம்? அதை நினைத்து பாருங்கள். அதான் சொல்றேன், இன்றைக்கு எதுவோ நினைச்சு எதாவது பண்ணாக்கா எப்படிப்பட்ட நிலை தமிழ்நாட்டிலே வந்துவிடும் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும், மதசார்பின்மை காக்கப்பட வேண்டும், சமத்துவம் காக்கப்பட வேண்டும், சமதர்மமாக இருக்க வேண்டும், அண்ணன் தம்பியாக நம்மளாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமைய வேண்டும். 2026 உதயசூரியன் சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று முறையெல்லாம் வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தாம்பரம் மாநகரம் 62வது வட்டக்கழகத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திருமுனை கூட்டம் இந்த 3